ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். தீபாவளி நெருங்கிட்டே இருக்குது, அதனால் நம்ம வந்து தீபாவளி பலகாரம் சுட ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஐட்டமாக நாங்கள் வந்து காரா பூந்தி போட்டு காமிக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு பார்த்துருவோம். அதுக்கு மெயினாக வந்து நீங்கள் கடலை மாவு எடுத்துக்கோங்க. 1 கப் கடலை மாவு நாங்கள் எடுத்துருக்கோம். ஸோ இந்த கடலை மாவு நம்ம வந்து அப்படியே ரெடிமேடாக வாங்குறத விட கடலைப்பருப்பை வாங்கி நல்லா 3 நாள் வெயிலில் காய வச்சுட்டு நம்ம மெஷினில் அரைச்சோம் அப்படின்னா நம்ம சுடும்போது பலகாரத்துக்கு அதுக்குன்னு தனி டேஸ்ட் வரும். உங்களுக்கு நல்ல மாவும் கணிசமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து 1 கப்பு கடலை மாவுக்கு 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. 1 கப் அப்படின்றது 250 கிராம்ஸ் அந்த அளவு வரும். அப்புறம் இந்த பச்சரிசி வந்து பதப்படுத்தாத பச்சரிசி, ஸோ அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்து உங்கள் தேவைக்கேற்ப பச்சை வேர்க்கடலை காஞ்சது, அப்புறம் முந்திரி பருப்பு, உப்பு, மிளகாய்த்தூள், அப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து. அதுக்கடுத்து வந்து நம்ம இந்த கரண்டி பார்த்திங்கன்னா பூந்தி போடுறதுக்கு அப்படின்னே விற்கும். ஸோ இதில் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பூந்தி நல்லா வரும். இது தவிர நம்ம வந்து ஜல்லிக்கரண்டிலேயே போடலாம். ஆனால் சம்டைம்ஸ் மாவு வெளியில் சிந்தும், வால் மாதிரி வரும். அதனால் இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம காரா பூந்தி போடலாம், லட்டும் போட்டுக்கலாம் இதுலேயே. இப்போது 1 கரண்டி சூடான எண்ணெயை வந்து நம்ம கடலை மாவில் வந்து ஆட் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி ஆட் பண்ணி நம்ம கலந்தோன்னா நல்லா மொறுமொறுப்பாக வரும். எண்ணெய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம வச்சுருக்க பச்சரிசி மாவையும் ஆட் பண்ணிக்கோங்க, கலந்துக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் தோசை மாவு பதம் இல்லைன்னா இந்த பஜ்ஜி மாவுக்கு எப்படி கரைப்போமோ அந்த மாதிரி கரெக்டாக கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியும் ஆட் பண்ணக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பில் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு கரண்டி மாவு அள்ளி அது மேலே போடலாம். போட்டுட்டு லைட்டாக தேய்ச்சிங்கனாலே உங்களுக்கு கீழே பூந்தி விழுறது தெரியும். உங்கள் கடாய்க்கு ஏற்ற அளவுக்கு 2லேருந்து 3 கரண்டி அளவு நீங்கள் ஊற்றி இந்த மாதிரி சுற்றலாம். பூந்தி வந்து நல்லா செவந்து வரணும். அந்த சத்தம்லாம் அடங்கின பிறகு நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம எடுத்துடலாம். உங்களுக்கு இன்னும் கலர் வேணும் அப்படின்னா நம்ம ஃபுட் கலரிங்க்கு பதில் மஞ்சத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். பூந்தி ரெடி ஆகிட்டே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கரண்டியே நமக்கு நல்லா சூப்பராக வந்துடுச்சு. இப்போது இன்னொரு செட் நம்ம பார்ப்போம். இந்த வச்சுருக்கோம் இல்லையா அந்த கண்ணு தட்டு, அது வந்து ரொம்ப கீழேயாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மேலேயாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப கீழே இருந்ததுன்னா அந்த மாவு வந்து விழுறதுக்கு முன்னாடியே வெந்துடும். அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த வாட்டி நம்ம 3 கரண்டி போட்டோம், நல்லா வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு செட்டும் ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுத்து வச்சுருவோம். இப்போது நம்ம பூந்தியை வந்து வறுத்து எடுத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பச்சை வேர்க்கடலை இருக்கு இல்லையா, காஞ்ச பச்சை வேர்க்கடலை, அதையும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிடலாம். இது நம்ம வேர்க்கடலை வந்து அந்த டப்பு டப்புன்னு சத்தம் வரும் அப்படின்னா நமக்கு வந்து வறுபட்டுருச்சு அப்படின்னு தெரியும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வேர்க்கடலை வந்து நல்லா வறுபட்டுருச்சு, இந்த மாதிரி ஸ்ப்ளிட்டும் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, அப்படின்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்குவோம். கருவேப்பிலையையும் அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம வச்சுருக்க முந்திரி பருப்பையும் அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. வறுபட்டுருச்சு, நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்குவோம். நம்ம காரா பூந்தியெல்லாம் வறுத்து எடுத்துட்டோம். இப்போ அதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் வந்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த பூந்தியில் வந்து நம்ம வறுத்த வேர்க்கடலையை ஆட் பண்ணிக்கலாம். வறுத்த முந்திரி, அப்புறம் வறுத்த கருவேப்பிலை அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பூந்திக்கு மட்டும் கம்மியாக உப்பு போட்டோம். இப்போது மிச்சத்துக்கெலாம் சேர்த்து கொஞ்சம் உப்பு தூவிப்போம். அப்புறம் தேவையான அளவு மிளகாத்தூளும் நம்ம வந்து தூவிக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து மிளகுத்தூளும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கருவேப்பிலையெல்லாம் நல்லா உடச்சி கலக்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
சுவையான நல்ல மொறுமொறுப்பான காரா பூந்தி சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ நீங்கள் இது வந்து பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இதில் ஃபாலோ பண்ண வேண்டிய டிப்ஸ் 2 தான். ஒன்று வந்து நீங்கள் மாவு கரைக்கும் போது நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கணும். இன்னொன்று நீங்கள் அந்த கரண்டி வந்து வாங்கிக்கணும். எல்லா பாத்திர கடையிலையும் விற்கும். அது வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸி இந்த பூந்தி போடுறதுலாம். ஸோ நம்ம காரா பூந்தி போட்டுக்கலாம், லட்டு அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். அது மாதிரி நம்ம வந்து மாவு அரைச்சி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இப்போ 1/4 கிலோ கிட்ட நம்ம மாவு போட்டாலும் நமக்கு வந்து 1/2 கிலோ கிட்ட வந்துடும் உங்களுக்கு பலகாரம் செஞ்சு முடித்தோன்னே. ஏன்னா அதில் நம்ம வேர்க்கடலையும் ஆட் பண்ணுறோம், முந்திரி பருப்பு, ஸோ எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ வரைக்கும் கிடைக்கும் 250 கிராம் போட்டோம்னாலே. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸாக போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.